ஜீவா ஹிஸ்டரி பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக வரலாற்று திறனாய்வாளர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள். ஐயா வணக்கம். இப்போ இந்தியாவினுடைய வரலாற்றில் ஒரு பிரதமரை படுகொலை செய்ததுங்கிறது இந்திரா காந்தியினுடைய படுகொலை தான். ரொம்ப அதிர்ச்சி உரை செய்தது. அந்த படுகொலையை பற்றி இன்றும் அதை பற்றி பேசுகிறாங்க. இந்திரா காந்தி படுகொலை, அதை தொடர்ந்து ராஜீவ்காந்தி படுகொலை அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்கு இல்லையா? தொடர்ந்து 6-7 ஆண்டுகால இடைவெளியில் அந்த ஒரு விஷயம் நடந்துருச்சு. அந்த சம்பவத்தை நம்ம எப்படி பார்க்குறது? எதுவாக இருந்தாலும் இது ஒரு அமெரிக்க சதி அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வையும் இருக்குது. இல்லைங்க இது ஒரு அமெரிக்க சதி அப்படின்னு. இல்லை அந்த சீக்கிய தேசிய இனத்தை இவங்க ஒடுக்க பார்க்குறாங்க, அதனால் வந்தது அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் ஒரு பாதுகாவலர்களே இவ்வளோ தூரம் பிரதமரை கொள்வதற்கு முயற்சினா பின்னாடி யார் இருப்பாங்க? வெறுமனே ஒரு மத அடிப்படைவாதம் மட்டும் இருந்துருமா? இது வெளிநாட்டு சதி அப்படிங்கிற மாதிரி தொடர்ச்சியான பார்வைகள் வந்துச்சு. அதை முன்னிட்டு டெல்லியில் மிகப்பெரிய அளவில் சீக்கிய மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. பெரிய லெவலில் நடந்தது. நீங்கள் அந்த 83-84 காலகட்டம்லாம் உங்களுக்கு அரசியல் என்ன சொல்கிறது, இங்கே எம்ஜிஆர் ஆட்சி, நிறைய அரசியல்லாம் நீங்கள் களம் கண்டு முதிர்ச்சி பெற்ற காலகட்டம், தொடக்க காலகட்டம் கிடையாது. 83-84 தான் நீங்களாம் இப்போ வேற லெவலில் இருந்திருப்பீங்க. அண்ணன் ராஜாராம் அவர்கள்லாம் அரசியல் களத்தில் இருந்தவர். அந்த காலகட்டத்தை எப்படி உணர்ந்தீங்க அந்த சமயத்தில்? அது அவங்களுக்கு இந்த எமர்ஜென்சி வந்ததுலேருந்து அவங்களுக்கு பிரச்சனை வந்துருச்சு. அது ஒரு ஒரு அதிகாரப்பூர்வமான சர்வாதிகாரம்னு ஒன்று வந்தது எமர்ஜென்சி காலத்தில் தான். அப்போ அவங்க சஞ்சய் காந்தியினுடைய பல செயல்கள் அந்த அம்மாளுக்கு பெரிய எதிர்ப்புகளை உருவாச்சு. இந்த அம்மாளுடைய சில செயல்கள் இதில் முக்கியமாக என்ன ஆச்சுன்னா, சில கட்டாய கருத்தடையெல்லாம் சஞ்சய் காந்தி பண்ணார். சில குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவர்களெல்லாம் டெல்லி சீக்கியர்கள், முஸ்லிம்கள் எல்லாத்துக்குமே ஆண்களுக்கு கட்டாய கருத்தடை. சாந்தினி அந்த சாந்தினி சவுக்கு, டெல்லி, அந்த மாதிரி ஓல்டு டெல்லி அந்த ஏரியாவில் இருந்தவங்களுக்கு நிறைய பேத்துக்கு மிரட்டப்பட்டு அவங்களுக்கு கட்டாய கருத்தடையெல்லாம் பண்ணாங்க. அதெல்லாம் சஞ்சய் காந்தி மேலே அவங்களுக்கு வெறுப்பில் எரிச்சல் இருந்தது. அப்போ பஞ்சாப் மாநிலத்தை சீக்கியர் நாடு வேணும்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் நடக்குது. பிந்தரன் வாலேங்கிறவருடைய தலைமையில் தான் அது நடந்தது. பிந்தரன் வாலே சில பல காரணங்களுக்காக இந்திரா காந்தியால் உருவாக்கப்பட்டவர். இந்திரா காந்தியால் உருவாக்கப்பட்டவர். அவரே எதிர்த்து நின்னார். ஏன் இந்திரா காந்தி அவரை உருவாக்குனாங்க? எதுக்காக சீக்கியர்களை அடக்கிறதுக்காக உருவாக்குனாங்க. அவர் உருவாக்குனது அவரே அவங்களோட சேர்ந்தார். சேர்ந்துட்டு தனி இது கேட்கறதுக்கு அகாலித்தல் அதுல பெரிய பிரச்சனையா உருவாகும் போது பிந்தரன் வாலே அவரை கொல்ல போறாங்கன்னு அவருக்கு தெரிஞ்ச உடனே அமிர்தசரஸ் பொற்கோயிலுக்குள்ள போய் அவர் அடைக்கலம் போட்டு இங்க புந்தா உள்ள வரமாட்டாங்க. அங்கேயே உள்ள போந்து அகாலி தாக்குன்னு ஒரு இடம், சீக்கியருடைய புனித தலம். அது உள்ள புகுந்து அடிச்சு அந்த அகாலி தாக்குத்தெல்லாம் உடைச்சு உழைக்கிட்டாங்க. அதில் அவங்க விட்றதில்லை அப்படின்னு சொல்லி வந்தாங்க. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, இந்திரா காந்தி குடியிருக்கிற வீடு ஒன்று, அதுலேருந்து கொஞ்சம் தூரம் அப்படியே அந்த உள்ளே வீட்டுக்குள்ளாரே அந்த காம்பவுண்டில் நடந்து வந்தோம்னா கொஞ்சம் நடைபாதை, பெரிய தோட்டம். அதை கிராஸ் பண்ணாக்க விருந்தினர் சந்திக்கிற அந்த விருந்தினர் மாளிகை. அதில் ஒரு அமெரிக்கன் டிவிக்காரரை பார்க்கறதுக்காக இவங்க பீட்டர் உஷினான்னு நினைக்கிற பேட்டி கொடுக்கறதுக்காக இவங்க போகிறாங்க. காவலாளிகள் கூடவே வர்றாங்க. அந்த பாதையில் பாதி வரும்போது படன்னு 24 குண்டுகள் ஏறத்தாழ. ஆனால் அவங்க எதிர்பார்க்கவே, யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்கல்ல. அதைத்தான் ராகுல் காந்தி சொல்கிறார். அந்த துப்பாக்கியால் சுட்டு கொன்னவர் நான் சின்ன பையனாக இருக்கும்போது என்னை வச்சுக்கிட்டு விளையாடிட்டு எனக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்குறது, என்னை தாத்தா மாமா மாமான்னு கூப்பிடுவேன். அவ்வளோ பாசமாக இருந்த ஒரு ஆள் அவரே கொண்டாடுற போது எனக்கு நம்பவே முடியல. ரொம்ப உருக்கமான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி இது பண்ணார். இதெல்லாம் ஆனால் அதுலேயும் என்னன்னா, அந்த கொலை ஏற்கனவே நடக்குங்கிறது தெரியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகம் இருந்தது. தாக்கர் நடராஜன் தாக்கர்னு ஒரு நீதிபதி, நடராஜன் ஒரு நீதிபதி, இவங்க 2 பேரும் சேர்ந்து அதை ப்ரோப் பண்ணாங்க. தாக்கர் நடராஜன் ப்ரோப் ரிப்போர்ட் இருக்குது இந்திரா காந்தி கொலை வழக்கில். அதில் பல கேள்விகளுக்கு அவங்க கேள்விகள் கேட்டிருந்தாங்க. அதில் என்ன வேடிக்கைன்னா, ஜெயில் சிங் அப்போ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவாக இருக்கார். இந்திரா காந்திக்கும் ஜெயில் சிங்க்கும் மத்தியில் அவ்வளோ உறவு சரியாக இல்லை. அவரும் ஒரு சீக்கியர். அப்போ அவரை
ஒரு 3 மணி நேரத்துக்குள்ளார திரும்பி வரக்கூடிய ஒரு தூரத்தில் இருக்கிற ஒரு வெளிநாட்டுக்கு அனுப்பப்படுகிறார். அவர் பக்கத்து நாடு, ரொம்ப பக்கத்து நாடு. பக்கத்தில் ஏதோ ஒரு நாடு, பக்கத்தில் ஒரு ஆப்பிரிக்காவில் ஏதோ ஒரு நாட்டுக்கு போயிட்டார். ராஜீவ் காந்தி பிரணாப் முகர்ஜியோட, ஏன்னா பிரணாப் முகர்ஜி வந்து நம்பர் 2 இந்த கேபினெட், கல்கத்தாவில் ஒரு ஃபங்க்ஷனில் பங்கெடுத்துக்கிட்டு இருக்காரு. யாருமே அவங்க பக்கத்தில் இல்லை. இல்லை, இந்திரா காந்தி சுட்டுக் கொல்லப்படுகிறார். ஜெயில் சிங் வர்றதுக்கு 4 மணி நேரம் ஆகும். ஆர் வெங்கட்ராமன் துணை ஜனாதிபதி, அவரை வைத்துக்கொண்டு பதவி பிரமாணம் பண்ணிடலான்னு முடிவெடுக்கிறாங்க ராஜீவ்காந்திக்கு. பிரணாப் முகர்ஜி தான் பதவி ஏற்கணும். அவர் கல்கத்தாவில் இருக்கிறார். வரதுக்கு லேட் ஆகுது. அதுக்குள்ளார ராஜீவ்காந்தி இருக்கார். ராஜீவ்காந்தி காங்கிரஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இது பண்ணி பதவி பிரமாணம் பண்ணிட்டார். ஜெயில் சிங் இருந்தாக்கா ஜெயில் சிங் மறுப்பு தெரிவிச்சிருப்பார். நான் கேபினெட்ல இருக்கிற நம்பர் 2 தான் பண்ணணும்னு கொண்டு வரணும்னு சொல்லியிருப்பார். பிரணாப் முகர்ஜி இருந்தாக்கா அதை கிளைம் பண்ணியிருப்பார். அவரையும் வரவிடாமல் நிறுத்தி பதவி பிரமாணம் பண்ணிட்டாங்க. அதாவது ராஜீவ் காந்தி வந்து கல்கத்தாவிலிருந்து வந்து சேர்றவர்கள் இந்திரா காந்தியினுடைய மரணம் அறிவிக்கப்படவில்லை. பிரஸுக்கு சொல்ல 12 மணிக்கு இந்தியா பூரா பரவிடுச்சு, இந்திரா காந்தி ஷாட் அப்படின்னு. ஹர் கண்டிஷன் இஸ் கிரிட்டிக்கல். நாங்கள் அப்போ ஜிஹெச்சில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என் காரில் ரேடியோ இருக்குது. அது உடனே எல்லாம் வந்து ரேடியோ ஆன் பண்ணிட்டு கேட்குறோம். எங்கள் சர்ஜன் மெய்யப்பண்ண போடுறவங்களாம் எல்லாம் உட்காந்து கேட்குறோம். 24 குண்டுகள். நாங்கள் டாக்டர்ஸ் எல்லாம் சொல்கிறோம் சான்ஸே இல்லை, இந்நேரம் செத்து போயிருப்பாங்க. அதில் ஒரு டீட்டெயில் என்ன கொடுத்தாங்கன்னா, ஹர் பீப்புள்ஸ் ஆர் டைலேட்டட், கண்ணில் கண்மணி விருந்து இருக்கிறது அப்படின்னா டெத்தில் வந்து அது ஆயிடுச்சு, டெத் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அதுதான் நாங்கள் பார்ப்போம். பீப்புள் டைலேட்டட்னாக்கா டெத்துன்னு அர்த்தம். ஆக முடிஞ்சு போச்சு. 6 மணிக்கு ராஜீவ் காந்தி வந்ததுக்கு பிறகு தான் டெத் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அது ஒன்று இது பண்ணி உடனே ராஜீவ் காந்தியை பதவி பிரமாணம் பண்ணாங்க. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏற்கனவே அவங்களுக்கு தெரியும். நீடில் ஆஃப் சஸ்பிஷன் பாயிண்ட்ஸ் டுவர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பேரை போட்டாங்க. நீங்கள் அதெல்லாம் சொல்ல வேண்டாம். நீங்கள் 84 அப்படிலாம் வந்தது அது இருக்குது. அந்த தாக்கர் நடராஜன் ரிப்போர்ட் ஆன் இந்திரா காந்தி டெத் இருக்குது, நீங்கள் வாங்கி பார்க்கலாம். இதுதான் சென்டென்ஸ், நீடில் ஆஃப் சஸ்பிஷன் பாயிண்டிங் டுவர்ட்ஸ் அப்படின்னு போட்டு முடிச்சிருப்பாங்க. அதெல்லாம் இருக்கு. ஆனால் அரசியலுக்கே வர விருப்பம் இல்லாத ராஜீவ் காந்தியை கொண்டு வந்தவரே இந்திரா காந்தி தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அவர் அரசியலுக்கு வர விரும்பல, பைலட்டா இருக்கதா. ஏன்னா அந்த சமயத்தில் சஞ்சய் காந்தி இறந்து போயிட்டார், ஆக்சிடென்ட்ல தான் இருந்தார். அந்த ஆக்சிடென்ட்டு கூட செயற்கையாக நடந்தது தான். அதில் வந்து சந்தேகப்பட்டது வந்து குடும்பத்திலேயே நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் பேச்சு. சஞ்சய் காந்தி மரணத்தில் குடும்பத்துக்கு சம்மந்தம் இருக்கு, இந்திரா காந்தி குடும்பத்தினர் அதெல்லாம் தெரியாது. குடும்பத்துக்கு சம்மந்தம் இருக்குதுங்கிற மாதிரி தான் பேச்சு அடிபட்டுச்சு. சப்தர்ஜங் ஏர்போர்ட்லேருந்து கிளம்புறாருங்க, ஒரு பாலம், ஒரு பிரிட்ஜு, அந்த பிரிட்ஜுக்கு மேலே பறக்குது, அப்படியே விழுந்தாச்சு. 10வது நிமிஷம். அது யாரா வேணாலும் இருக்கலாம்ல, நடு ரோட்ல. குடும்பத்தினர் நம்ம எப்படி சொல்ல முடியும்? அந்த சாக்சனான ஒரு பைலட் அவனு சேர்ந்து இறந்து போனான். அது பிளேன் எல்லாம் பார்த்தாக்கா எல்லாத்துக்கும் தெரியுது. அது திட்டமிட்ட ஒரு விஷயம் தான். அப்படி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. பெத்த பிள்ளைய அதெல்லாம் இப்போ வந்து நம்ம சொல்லக்கூடாது. இன்னைக்கு சூழ்நிலை அதெல்லாம் சொன்னோம்னா வேற மாதிரி போயிடும். அப்போ நான் தான் ஜெயிலுக்கு. இதெல்லாம் நீங்கள் வந்து இப்போ கூகுளில் போட்டிங்கன்னா எல்லாமே வரும். இல்லை, அரசியல் எதிரிகள் இருந்திருப்பாங்களே சஞ்சய் காந்திக்கு. எமர்ஜென்சி காலகட்டத்தில் அரசியல் எதிரிகள் இருந்திருப்பாங்களே. ஒரு பாரம்பரியமான ஒரு நீங்கள் என்ன வேணாலும் கேட்டுங்க, அது எல்லாமே ரைட்டு தான், எல்லாமே தப்பு தான், அவ்வளோதான். இதெல்லாம் வந்து அன்றைக்கி ரிப்போர்ட் வந்துருச்சு. அதனால் நீங்கள் இதை கூட பார்த்துக்க, நீங்கள் பார்த்து. இல்லை, இப்போ இந்த இந்திரா காந்தி டெத்தை பொறுத்தவரை சொல்லுது சீக்கிய தேசிய இன எழுச்சி, இந்த தனிநாடு காலிஸ்தான் கோரிக்கையை அடக்க அவங்க செஞ்ச முயற்சி தானே, அதுதான் அடிப்படை. அதான் அது அந்த மக்களை இது பண்ண. ஆனால் இன்னும் அந்த கோரிக்கையோட அந்த மக்கள் இருக்கிறாங்க, காலிஸ்தான் கோரிக்கை. அதுக்கப்புறம் அந்த காலிஸ்தான் பற்றி பேச்ச வரல. இல்லை, கனடா உதவி செய்யுதுன்னு சொல்கிறாங்களே. கனடாவில் வந்து சீக்கியர்கள் மிக அதிகம். அவங்களாம் உதவி செஞ்சால் கூட அந்த காலிஸ்தான் லீடர் அங்கே உட்காந்துட்டு இங்கே பிரிவினை பேசிக்கிட்டு இருந்தேன். கேட்குறது இங்கே 10,000 மைலுக்கு அந்த பக்கம் இருக்கிற ஒரு நாட்டில், அங்கே இருந்துட்டு என்ன பேசிக்கிட்டு இருந்தேன்னு அர்த்தம். மிசைல்ஸ் கூட வராது.
ஆனால் அது இப்போ நீர்த்து போச்சு. அது மாதிரி பல பிரிவினைவாதங்கள் வந்து நீர்த்து போயிடுச்சு. ஏன்னா மக்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அமைதியாக வாழலாங்கிற எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. அதனால தான் இப்போ நடந்த தீவிரவாத தாக்குதலுக்கு மக்கள் மத்தியில் ஆதரவே கிடைக்கல. பெரிய ஃபெயிலியர் இல்லை. அப்புறம் ஊர் ஊராக போய் நான் தப்பு பண்ணலன்னு மன்னிப்பு கேட்க வேண்டிய நிலைமைக்கெல்லாம் போயிடுச்சு. 10 ஊருக்கு அமிச்சாங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவை. 2 நாடு தானே இந்தியா வந்து தப்பு இல்லை, பாகிஸ்தான் தான் குற்றவாளி. மிச்சம் எல்லா நாடும் பேச்சை சொல்லலையே, ஒன்றும் நடக்குது. அதுக்கப்புறம் தான் பாகிஸ்தானுக்கு உதவிகள் என்ன, அவரை கூப்பிட்டு அவங்க பாகிஸ்தான் இராணுவ தளபதிக்கு ட்ரம்ப் வந்து சோறு போடுறது என்ன, இவரை பார்க்க கூட வரமாட்டேன்னு போகிறது என்ன, எல்லா ஆட்சிக்கும் அதுக்கப்புறம் தான் நடந்தது. ஸோ இன்னைக்கு மக்கள் அதெல்லாம் எடுத்துக்கிறதுக்கு தயாராக இல்லை. பகல்காம் தாக்குதல் வந்து புல்வாமா தாக்குதல் மாதிரி அடிபட்டு போச்சு. அதனால இன்னைக்கு மக்கள் அது தனி நாடு வேணுங்கிறது வந்து கேட்ட பல இடங்கள்ல அது அந்த கோரிக்கைகள் அடிபட்டு போச்சு. நல்லா தானே இருக்கிற, பிரிஞ்சு என்ன பண்ண போறோங்கிற கேள்விதான். கண்டிப்பா. அப்போ இந்தியாவையே உலுக்கிய இந்திரா காந்தி அம்மையாருடைய படுகொலை, அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் காரணங்கள், அதற்கு பிறகு நடந்த அரசியல் மாற்றங்கள், இதை எப்படி பார்க்கணும்? ஏன்னா நேரடியாக அதை இந்த மாதிரி அனுபவங்களை சந்தித்தவர் நீங்கள். இப்போ 83 84னா உங்களுக்கு சின்ன வயசாலாம் இருக்காது. அதெல்லாம் உங்களுக்கு நல்ல அரசியல் அரட்டை அடிக்கிற அரசியல் மருத்துவக் கல்லூரியில் டாக்டர். அதான் சொல்கிறேன். இப்போ இதே 60 70கள் இல்லை 50களா கூட நான் கேள்விப்பட்டேன் சின்ன வயசு. நீங்கள் சொல்லுவீங்க. எங்களுக்கு தெரிஞ்சது, உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம். 12 மணிக்கு என்னுடைய போஸ்ட் கிராஜுவேட்டு காஃபி குடிக்கிறதுக்கு கேன்டீன் போனவர், சார் அங்கேருந்து அப்போ செல்ஃபோன் இல்லை, அங்கேருந்து வந்து சார் இந்திரா காந்தியை ஷூட் பண்ணிட்டாங்களா சார் அப்படின்னா. உடனே நாங்கள் இறங்கி வெளியில் போனாக்கா ஸ்பெஷல் எடிஷன் பேப்பர் 12 மணிக்கு வந்துருச்சு, இந்திரா காந்தி சுட்டுக் கொல்லப்பட்டார், சுடப்பட்டார், உயிருக்கு ஆபத்து அப்படின்னு செய்தி வந்துருச்சு 12 மணிக்கு. அவ்வளோ வேகமாக வந்து இந்தியா பூரா பரவிடுச்சு. அப்போ ஆளாளுக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து நடராஜன் தாக்கர் கமிஷனை போட்டாங்க. அவங்க கொடுத்த ரிப்போர்ட்டு பப்ளிஷ் ஆயிருக்கு. கண்டிப்பாக வரலாற்றில் ரொம்ப ஒரு முக்கியமான சம்பவம், அதிர்ச்சி அடையக்கூடிய சம்பவம். 84 இந்திரா காந்தி படுகொலை, 91 ராஜீவ்காந்தி படுகொலை, தொடர்ச்சியாக ஒரே குடும்பத்தில் 6 பேர். அதுவும் நீங்கள் ராகுல் காந்தியை பற்றி சொன்னது ரொம்ப ஒரு உருக்கமான விஷயம். என்னை தூக்கி வச்சு கொஞ்சின மாமான்னு நினச்ச நான் அன்கிள்னு கூப்பிட்ட ஒருத்தர் வந்து எங்கள் பாட்டியை கொண்டிருக்காருங்கிறப்ப நான் ஒன்றுமே புரியல. அவர்கிட்ட கேட்குறாரு எப்படி அங்கிள் உனக்கு மனசு வந்தது. அவ்வளோ நெருக்கமாக இருந்திருக்காங்க. கண்டிப்பாக ரொம்ப ஒரு இதெல்லாம் நம்ம இந்தியாவினுடைய அதிர்ச்சி பக்கங்கள்னே சொல்லலாம். ஜனநாயக நாடு, உலகத்தின் மிகப்பெரிய நாடு. ஆனால் இந்த நாட்டில் பிரதமர்கள் தொடர்ச்சியாக கொல்லப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட விதம்ங்கிறது ஒரு எல்லாருக்கும் அதிர்ச்சியாக இருந்தது. அந்த வரலாற்றை நம்ம அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டிய கடமை இருக்குது. அந்த அடிப்பில் உங்களுடைய தகவல்கள், தரவுகள் அடுத்த தலைமுறைக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி.